இந்த ஸ்டார்டிங் 2 மினிட்ஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். யாராவது குழந்தைங்க இத பாத்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஆர் நீங்க ஃபேமிலியா பாக்குறதா இருந்தாலும் 2 நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணிருங்க. டேய் ஆஃப் பண்றாத. இருமா அவன் உலகத்துக்கு ஏதோ சொல்ல வர்றான். ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் பாக்குறாங்க. சோ ஒரு டிஸ்க்ளைமரை போட வேண்டியது எங்களோட கடமை. அதே சமயம் என்ன நடந்துச்சு, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மைண்ட் செட்ல எல்லாரும் இருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அண்ட் நிறைய பேர் இந்த கிளிப்பை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி இத பத்தி கண்டிப்பா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சொல்றேன். அண்ட் ஒரு சில ஜெனி ஃபேன்ஸ் இத பாத்துட்டு இருப்பீங்க. எதுக்கு ஜெனி பேசாம இவன் பேசுறான்? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். பட் என்ன பண்றது, அக்கா ஒரு 3 நாள் வெக்கேஷன்ல போயிருக்காங்க. அது வரைக்கும் நீ பாத்துக்க ராஜா அப்படின்னு என்ன பாத்துக்க சொல்லிருக்காங்க. அதனால நான் பேச வேண்டியதா போச்சு. சோ இன்னைக்கு நாளைக்கு வீடியோல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆரம்பிக்கலாமா? இவ்ளோ பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட என்ன கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும் வெளியே போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு காலையில மதியம் ஈவினிங் நைட்டு எல்லா வேலையும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கமருதீன், ஓ நிறைய சாப்பிடலாமே, சாப்பிட்டு முக்கியமா ரெஸ்ட் எடுக்கணும், இதையும் தாண்டி இன் டெப்தா பேசினாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது. யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல. சோ அதனால ஸ்கிப் பண்ணிட்டு ஓரளவுக்கு இன்டீசென்ட்டா இருக்கிறத மட்டும் பார்ப்போம். சோ கமருதீன் என்ன சொல்றாரு, அடடே இவனா இப்படி சாப்பிடுறான் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சாப்பிடணும். சேச்சா என்ன இவன் இப்படி சாப்பிடுறான் அப்படின்னு யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது. நம்ம பசிக்கு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க பாரு. ஆனா பிளேட்டுக்கு ப்ராப்பரா கவர் போட்டு சாப்பிடணும். ஓ பிளேட்டுக்கு, ஆமா பிளேட்டுக்கு. ஏன்னா ஒரு வேளை கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான். அதனால நோ. சோ ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கவரை தூக்கி போட்டு பிளேட்டை நல்லா கழுவிடணும் அப்படின்னு சொல்றது கேட்டு, ஹை நல்லா இருக்கே, சூப்பர் ஐடியா அப்படின்னு அந்த அம்மாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரியில்லையே. அப்புறம் லாஸ்டா பாரு ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வாடி வா எனக்கா ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குள்ள முன்னாடி பிரவீன் வந்து நின்னுட்டாரு. அதனால டாபிக் டைவர்ட் ஆகி போயிடுச்சு. உண்மையிலே நம்ம பிரவீனுக்கு தேங்க் பண்ணோம். ஆனா அவங்க 2 பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க, சே நல்லா போயிட்டு இருந்துச்சு, சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி மொச்சக்குன்னு சாப்பிட்டீங்க வந்துட்டான் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓட்டி இருப்பாங்க. பட் எனிவே ஒருவேளை நீங்க ஸ்கிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன்லி டீசென்ட். பட் இன்னும் ஒரு சிலருக்கு புரியல அப்படின்னா நீங்க இன்னும் பச்சை குழந்தையா வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து அப்படியே இருங்க. அதுதான் உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அடுத்து எஃப்ஜேவோட உட்காந்துக்கிட்டு ஆதிரை எப்பவும் போல மொக்க போட்டுட்டு இருக்க, நம்ம விக்கல் வெளியில இருந்து எட்டி பார்த்து, எஃப்ஜே எந்த ரூம் போனாலும் ஜாலியா இருக்கா அப்படின்னு கேட்க, யோ மாமா இப்பதான் அதை சொல்லி திட்டிட்டு இருக்கா, கொஞ்சம் அமைதியாரியா அப்படின்னு சொன்ன உடனே ஆதிரை இவரை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபன்னியா தான், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி முறைச்சிட்டு இருக்கிறப்போ நான் ஜாலியா தாங்க சொன்னேன், எஃப்ஜே ஜாலியா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி, மத்தபடி தப்பான எண்ணத்தெல்லாம் ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பின்னாடி உட்கார்ந்து இருந்த சபரி, டேய் ஒரு மெச்சூர்டு உமன்ட்ட பேசுற மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்ல, அதானே உங்கள்ட்ட போய் அப்பெல்லாம் பேச முடியுமா, நீங்க மெச்சூர்டு உமன் தானங்க, என்ன ஒரு மெச்சூரிட்டி இருக்கு உங்கள்ட்ட, அந்த முதிர்ச்சி தெரியுது எங்களுக்கு அப்படின்ட்டாரு. உடனே ஆதிரை திரும்பி பார்த்து முறைக்க, அதாவது மெச்சூர்டுனா தமிழ்ல என்னங்க முதிர்ச்சி தானே, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து இவர் துரத்திக்கிட்டே ஓடி போனாங்க. அவர் ட்ரவுசரா ஊர்ற மாதிரி இருக்கு, அவரும் அதை புடிச்சினே ஓடுறாரு. ஒரு பாயிண்ட்ல துரத்தினே போய் ஆதிரை புடிச்சிட்டாங்க. எடுங்க ட்ரவுசர்ல இருந்து கை எடுங்க, எங்க அவுந்துருங்க, பரவாயில்ல எடுங்க அப்படின்னு உடனே அவரும் எடுத்துட்டாரு. அப்புறம் ஓங்கி நெஞ்சிலேயே குத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அங்க குத்துறதுக்கு கை வாங்கினாங்க. சோ மறுபடியும் அவர் தெரிச்சு ஓட இவங்க திரும்ப ஓடி போய் குத்த போனாங்க பாருங்க. அந்த டைம்ல தலைவர் கையை பிடிச்சாரு. அப்போ கையில இருந்த வலையெல்லாம் நொறுங்கி போச்சு. ஒரே ஃபன்னு தான், ஒரே கலாட்டா தான். பட் மக்களே நிஜமா சொல்றேன், இதுக்கப்புறம் எதுவுமே நான்வெஜ்ஜா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் 1 ஹவர்ல ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ரொம்ப நான்வெஜ்ஜா போறாங்க. அதுல பெரும் பங்கு யாரா இருக்கு தெரியுமா? கமருதீன், பார்வதி, அரோரா, சம்டைம்ஸ் இந்த ஆதிரை கூட பண்றாங்க. வேற வழியே இல்ல. த்ரூ அவுட் தி வீடியோ இப்படி தான் போகும் போல இருக்கு. சோ குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்க வேணாம். நானே சொல்றேன், க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. 10+ இஸ் ஈக்குவல் டு ஒரு வயசு வரும்ல, அதுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இதை பார்க்கவும். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். அதுல ஃபர்ஸ்ட் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துகிட்டு நம்ம தர்பூசணியை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அரோரா அவருக்கு ஹெட் மசாஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப என்னென்னமோ டாக் போச்சு. பட் அதெல்லாம் வளவளன்னு தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த கமருதீன் பயவுல என்ன தெரியுமா சொல்லுது, அண்ணா இந்த பட்டன் மேல இருக்கிற நம்பிக்கை ஏன்னா ஓ மேல இல்ல அப்படின்னு கேக்குறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு, இது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் தலைவர் எந்த பட்டனை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். பட்டன் மேல இருக்க நம்பிக்கையான உன் மேல இல்ல, இந்த பட்டனுக்கு இருக்க நம்பிக்கை. அதாவது பேண்ட் ஜிப்புக்கு மேல ஒரு பட்டன் இருக்கும்ல, அந்த பட்டனை சொல்றாரு. கர்ம கர்மா
இதெல்லாம் பாக்குறப்போ ஆதிரிக்கு கடுப்பாவுது. சை அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு வல்கரா பேசுறாங்களே அதனாலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அடுத்த சீன்ல அம்மனி பேசுவாங்க, அதை சொல்றேன். பட் இப்ப அவங்களுக்கு என்ன காண்டு அப்படின்னா அங்க பேசுறதுக்கு அம்ருதீன் அப்படின்றதுனாலையும் அவங்க பாட்டில ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனாலையும் அண்ட் முக்கியமா முந்தா நேத்து நம்ம வினோத் என்ன பண்ணாரு, அவர் பாட்டில தூக்கி போட்டாரு வாட்டர்மெலன் அப்படின்றதுனால அங்க இருக்க எல்லாரோட பாட்டிலையும் தூக்கி போட வந்தாரு. அதுல ஒண்ணு நம்ம ஆதிரையோடது, அதுவும் ஒரு காண்டு. அப்போ ஆதிரை என்ன பண்ணாங்க, காலை தூக்கி வினோத் மூஞ்சி மேல காமிச்சாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை. இதை எஃப்ஜே தான் குறுக்க போந்து தீர்த்து வச்சாரு. அடுத்து ஆதிரையை லிஸ்ட்ல சேர்த்திய இந்த நான்வெஜ் டாக் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க டாக் எல்லாம் பண்ண மாட்டாங்க, குட் கேர்ள் தான். பட் அவங்கள வெஜ் லிஸ்ட்ல சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம கலை என்ன பண்றாரு, அவரோட கலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்போ ரூம்குள்ள உட்காந்து இந்த 4 பேரும் கதை அடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ சுத்தி இருந்த எல்லாரும் வா நம்மளும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு போயிட்டாங்க. பட் எஃப்ஜே மட்டும் படுத்துனே இருக்காரு. சோ ஆதிரை என்ன பண்ணாங்க, வா நம்மளும் போலாம் அப்படின்னு கூப்பிட, நான் வரல உனக்கு என்ன நீ போ அப்படின்னு சொல்ல, இப்ப எதனால உனக்கு வர்றதுக்கு மூடு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. போமா உன்ன மா போட்டுருவல்ல, இல்ல மரியாதை பெரியவங்க அதனாலதான் அப்படின்னு சொல்றது கேட்டு அப்படின்னு கோணலா ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு கில்றதுக்கு உடம்புல 1008 இடம் இருக்கு. ஆனா நீ தப்பான இடத்துல கைய வைக்கிற. பட் லாஸ்ட் வீக்கோட அன்சீன்ல ஃபுல்லா பாக்குறப்போ எஃப்ஜே எவ்வளவோ தேவலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆரம்பத்துல ஆதிரை என்ன சொன்னாங்க, எனக்கு வெளியே ஆள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ வந்து எஃப்ஜே கிட்ட தனியா போய் நம்ம 2 பேரும் காதல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு எஃப்ஜே என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த மாதிரி ஐடியா எதுவும் கிடையாது, எஸ்பெஷலி இந்த வீட்டுக்குள்ள. ஒருவேளை உனக்கு தாட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா வெளியே வா வந்து பேசு, அப்ப பாக்கலாம். 100 கேமரா முன்னாடி இப்படி கேட்டா அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சீன்ல சிரிச்சுக்கிட்டே இவங்களை அக்கான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த அம்மா கோச்சிக்கிட்டாங்க. கோச்சிக்க எனக்கு என்ன, கோச்சினா கோச்சின்னு போ அப்படின்னு இந்த பீஸ் ஒண்ணு கண்டுக்கல. இருந்தாலும் அது என்ன கண்டுக்க மாட்டற அப்படின்னு திரும்ப வந்து இந்த எஃப்ஜேவியே புடிச்சு நோண்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எஃப்ஜேவை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியுது, இருந்தாலும் வெளியில இருந்து பாக்குறதுக்கு இதெல்லாம் நல்லா இல்லமா. உன் பேர் நாடுறது மட்டும் இல்லாம அந்த பைபிளியோட பேரும் நாரி ரொம்ப மோசமா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்குது. சோ கொஞ்சம் கம்மியா வாசிச்சா நல்லா இருக்கும். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கமும் சுத்தி வர்றா. அடுத்து நம்ம நடிப்பு அரக்கன் கேமரா முன்னாடி வந்து நின்னுட்டாரு. நெத்தியில பிளாஸ்டர் எல்லாம் போட்டு வந்து அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த படத்தை ரீக்ரியேட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. 3 படத்துல தனுஷனா பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, மச்சான் பைத்தியமாடா அப்படின்னு கேட்பார்ல அந்த சீன். ஹாஸ்பிடல் கூட்டி போறேன், பக்கத்துல அருவா இல்லையா அவன் அப்படியே வெட்டிடுறேன். சோ அந்த கன்றாவியான காட்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டாரோட மார்னிங் கிஃப்ட் பொதுமக்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஏன் இந்த சீனை நான் பண்ணேன் அப்படின்னா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ குறுக்க வந்த அரோரா, நடிப்பு அரக்கரே இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு கேமராவை மறைச்சு உம்மா கொடுத்துட்டு போறாங்க. நான் ரீக்ரியேஷன் பண்ணி சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். பட் லிப் டு லிப் எல்லாம் கொடுக்கல, பயப்படாதீங்க, கண்டிப்பா கேப் இருந்திருக்கும். அத வாங்கின உடனே தலைவருக்கு யாருமே அவரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்ப நம்ம சபரி அரோராவை கூடிய புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அரோரா கொடுத்த சவுண்டும் அதுக்கு சபரி கொடுக்கிற ரிப்ளையும் நீங்களே பாருங்க. அந்த மாதிரி தான் சத்தம் வேணாம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பட் இது இல்ல மேட்டர். இது போயிட்டு இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வினோத் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கிறது கஷ்டம் தான், பட் இந்த தர்பீஸ் தெரிஞ்செல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. பொதுவா லேடிஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தானே நம்ம எல்லாம் பாத்ரூம் போனோம். ஆனா இவர் தெரியாம உள்ள போயிட்டாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த பொண்ணு பாவம் வயித்துல அப்படியே கை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருச்சு அப்படிங்கிறாரு. பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பாத்ரூம் லேடிஸ் எல்லாம் போயிட்ட பிறகு போனோம்ல, அது கம்ருதீனும் பாவண்டா அந்த பொண்ணு, இவர்ட்ட நான் சொன்னேன்டா அப்படிங்கிறாரு. யார் அந்த பொண்ணு, எதுக்காக உள்ள போனாரு, பொண்ணு உள்ள இருக்கிறப்ப போனாரா, எதுவுமே நமக்கு தெரியாது. இவங்க சொல்றத வச்சு மட்டும் தான் புரியுது. பட் வினோத் சொல்றத வச்சு பாக்குறப்போ தெரியாம தான் போயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஆனா கம்ருதீன் எவ்வளவோ சொன்ன அப்படிங்கிறாரு. பாவண்டா நான் சொன்னேன்டா அவர்ட்ட. உண்மையிலே அவருக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எது உண்மை என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. எந்த ஒரு அசம்பாவிதமும் ஆயிருக்காதுன்னு நம்புவோம். உண்மைதான் நம்புறேன். நம்ம வியானா இருக்காங்க
பேசுறாங்களே மோஸ்டா 1 hour ஷோல பாக்குறப்ப ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி தானே இருக்கு. ஆனா நேத்து என்னென்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா? அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கே ஷாக்கு. இவ்ளோ பேச தெரியுமாமா உனக்கு அப்படின்னு. அப்படி என்ன பேசுனாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாரு துஷார், அவர்தான் கோவத்துல அதெல்லாம் பண்றாரு அப்படின்னா நீ ஏன் திரும்ப அதை பண்ற? அந்த மாதிரி பண்ற அவங்களுக்கு கருட புராணத்தின் படி பல தண்டனைகள் கொடுக்கப்படும்னு ஒரு ஆயா சொல்லும்ல அன்னியன் படத்துல. அவவா செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி அப்பப்ப தண்டனை கொடுத்துடுவான். அந்த மாதிரி வியானா என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மாதிரி பண்றவங்களுக்குன்னு ஒரு கார்டு இருக்கு. தப்பா நடந்துக்கிறது, அக்ரெசிவா பிஹேவ் பண்றது, இந்த மாதிரி கை ஓங்கிறது, அதுக்குன்னு சர்டைன் கார்ட்ஸ் இருக்கு. நீ அவருக்கு ஈக்குவலா இந்த மாதிரி பண்ண அப்படின்னா அவருக்கு கொடுக்கறதே உனக்கும் கொடுத்துருவாங்க. அவர் உன 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் சொன்னா நீ கடுப்பாகாத. நிறைய பேர் வயசாகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ யூ ஷுட் பி ப்ரவுட் துஷார். நான் துஷாரை நிறைய பார்த்திருக்கேன். ஹி இஸ் a well matured guy. ஃபர்ஸ்ட் வீக்லயே கேப்டன். சோ 6th ன்னு சொன்னா பெருமையா எடுத்துக்கோ. நீ சொல்லு thank you, நான் அவ்ளோ எங்க இருக்கேனா அப்படின்னு கேளு. இப்படி நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பொறுக்கி பையன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். யாருக்கும் அடங்காம எல்லாரையும் எதிர்த்து பேசிட்டு அடிக்க போவான். அவனை எதிர்த்து பேசுறதுக்கே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பாய் ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு தப்பி தவறி அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே நல்லா படிக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சுத்தி வந்துட்டு என்னப்பா என்னாச்சு வலிக்குதான் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு துஷாருக்கு இவங்க 2 பேரும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கிறப்போ. அதே சமயம் அந்த ரவுடி பையனுக்கும் சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணு யாருன்னு இங்க பார்த்தா, நான் உங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இன்டிமிடேட்டிங்கா இப்படி பண்ணிட்டு இருப்பான்டா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இதையும் தாண்டி நிறைய பச்சை பச்சையாலாம் பேசினாங்க, நடந்துக்கவும் செஞ்சாங்க. அதுல ஃபில்டர் பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம். அதனாலதான் உங்களுக்காக இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இதுவே டீசென்ட் அப்படின்னா அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So dear Vijay TV, Jio Hotstar and Endemol Shine, எந்த ஊர்ல எந்த பிக் பாஸ் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா எங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இந்த மாதிரியானதெல்லாம் பாக்குறப்போ எத்தனையோ சின்ன பசங்க இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமலே இதுல இன்ஃப்ளூயன்ஸும் ஆவாங்க, கத்துக்கவும் செய்வாங்க. சோ இந்த மாதிரியானதெல்லாம் அவங்க பண்ணாலுமே நீங்க அதெல்லாம் லைவ்ல கூட காமிக்காதீங்க. சரி இவ்வளவு சொல்றியே, நீ மட்டும் எதுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். நம்ம இதை கவர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருந்தா 2.0 சேனல்லே கவர் பண்ணிருக்கலாம். எதுக்காக இங்க கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு டிஸ்க்ளைமர் போட்டு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றத தயவு செய்து கவர் பண்ணி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு குறைஞ்சது ஒரு 50ல இருந்து 60 இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எனக்கு வந்துச்சு. அதுல மோஸ்டா பார்த்தா சின்ன சின்ன பசங்களோட அம்மாக்கள் தான் இதை ஹைலைட் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் மெயினா சொல்றோம். அதனாலதான் நல்லவனா இருக்கா. யோ அவனாயா நல்லவன். சோ ப்ளீஸ் இதுக்கான ஆக்ஷன் தயவு செய்து எடுத்து இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் கோடி புண்ணியமா போகும். சரி இந்த மாதிரி நிறைய அன்சீன் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அன்சீன் வீடியோ நாளைக்கு இருந்துச்சுன்னா அதுல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.